மீடியாவில் அது பத்திரிகையாக இருக்கட்டும் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் தலைவர்கள் பேசுறது, அறிக்கை விடுறது, ப்ரெஸ் மீட் கொடுக்குறது, அப்போ சட்டசபையில் பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி ரிப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பிக் இருக்கும், கீழே அவங்க பேசின சாராம்சம் இருக்கும் இல்லையா? இதில் ஒரு முக்கியமான எத்திக் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா தலைவருக்குமே வந்து ஃபைல் பிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு பேசின பிக்கு அப்படிலாம் எதுவும் அவசியம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா சட்டசபையில் பேசினது அப்படின்னு சொன்னால் அவங்க சட்டசபையில் பேசுகிற மாதிரியான ஃபைல் பிக்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. அந்த பிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய நார்மலாக எங்கேயோ போகிற இடத்துல ஏர்போர்ட்லையோ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு அவங்க விஷயம் கொடுத்துருக்காங்க, கண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குற மாதிரியான பிக்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு ஃபைல் பிக்கு கொடுத்து தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் தான் விழாக்களில் பேசுகிறதா இருந்தால் மைக்கில் போடியமில் பேசுகிற மாதிரி இருக்கும். தென் அறிக்கைன்னு வரும்போது ரொம்ப கிளியராக தான் பிக் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருடைய ப்ரொஃபைல் பிக்கோ இல்லை ஏதாவது ஒரு நார்மல் பிக் இருக்கும், அந்த பிக்கை வச்சு கீழே போட்டு அறிக்கைன்னு போடுவாங்க. இது ஒரு பேசிக் எத்திக். ஏன் அப்படின்னா தமிழக மக்களும் லுச்சா பசங்க கிடையாது. காலம் காலமாக அரசியலை வந்து ரொம்ப தெளிவாக அணுகிற சமூகம் தமிழ் சமூகம். தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் சட்டசபையில் பேசுகிறத என்ன மாதிரி அணுகணும், நார்மலாக ப்ரெஸ் மீட்டில் சாதாரணமாக பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறத வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், பொது விழாக்களில் பேசுகிறத என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும், முக்கியமாக அறிக்கைகளை எப்படி தரம் பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிற அரசியல் தெளிவு உள்ளவர்கள். ஸோ அவங்களுக்கு தெளிவாக எந்த ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதா இருந்தாலும் யார் பேசியிருக்காங்க, என்ன ஆஸ்பெக்டில் பேசியிருக்காங்க, என்ன மீடியமில் பேசியிருக்காங்கிறத புரிய வைக்க வேண்டியது மீடியாக்களுடைய கடமை. இப்போ இந்த பிக்ஸ் எல்லாம் பாருங்கள். இதில் உள்ள நியூஸ் எல்லாமே விஜய் சமீபத்தில் கொடுத்த ஒரு அறிக்கையில் வந்தது. ஆனால் எதுக்காக ரொம்ப தெளிவாக விஜய் வந்து மைக்கில் பேசுகிற மாதிரியான பிக்ஸை போட்டு இதை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் காரணம் ரொம்ப சிம்பிள். விஜய்க்கு மைக்னாலே அலர்ஜி, இன்னும் பேச்சு வரல. இது வரைக்கும் அவர் அரசியல் ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவர் பேசின மைக்ஸ் எல்லாமே அவர் ஆர்கனைஸ் பண்ண மைக்ஸ். மிஞ்சி மிஞ்சி போனால் விகடனில் ஏதோ ஒரு விழா வச்சாங்க, அந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணது யாருக்கிட்ட அது ஒரிஜினல் தான். அவர் இது வரைக்கும் தன்னோட குரலை கூட ஒரு சாதாரண மீடியா மைக்கில் அவர் பதிவு செய்யவே இல்லை. ஆக மொத்தம் அறிக்கைங்கிற பேரில் விஜய் கிட்ட இருந்து எது வந்தாலுமே மக்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை விஜய் பேசினதை மாதிரி மக்கள் மத்தியில் உள்ள நுழைக்கணும். அதுதான் இவங்களோட எய்ம். இதே ஊடகங்கள் சில வருஷங்களுக்கு முன்னால் விஜயகாந்த் எப்படி இருந்தாங்க தெரியுமா? விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்த டைமில் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கோ போயிருப்பார். அப்போ போய் ரொம்ப டெக்னிக்கலான கொஸ்டின்ஸ் கேட்பானுங்க. எக்கனாமி ரிலேட்டடாக, யூனியன் பட்ஜெட் சம்மந்தமாக கருத்து கேட்பானுங்க. அவர் ஸ்பான்டேனியஸாக ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். ஆனால் அந்த நியூஸ் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்படும்னா ஏதோ விஜயகாந்த் வந்து அறிக்கை விட்டதாவோ இல்லை மேடையில் பேசினதாவோ தான் அங்கே பதிவு செய்யப்படும். இப்படியே பண்ணி தான் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷனை ஒரு அரசியல் கோமாளியாக செதைச்சு புதைச்சானுங்க இந்த ஊடகங்கள். இன்ன வரைக்கும் அதே ட்ரிக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம அதை பார்த்து கடந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை பதிவு தான் இது.